Hello everyone, welcome back to my channel Sara Designs and நம்ம சேனல்ல first time நீங்க பார்க்கறீங்கன்னா hearty welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல V-neck pleated kurti with ari work ஓட cutting and stitching தான் டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த டியூட்டோரியல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாம நீங்க பார்க்கறீங்கன்னா please subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த குர்த்தி வந்து M size மெஷர்மென்ட்ல தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ மெஷர்மென்ட் சார்ட் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கங்க. இந்த குர்த்திக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். சில்க் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் 3.5 மீட்டர்ஸ் அண்ட் சன்கிரேப் லைனிங் வந்து 2.5 மீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து யோக் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யோக்குடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 14 inches மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஷோல்டருக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஹாஃப் ஷோல்டர் -2. ஸோ 5.5 inches மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சைடு வந்து 2.25 inch வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து 6.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ வி நெக் ஷேப் தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம 1.25 inch வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வந்து 4 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டயகனல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த யோக் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யோக் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கை வந்து ரிங்கில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ண இந்த யோக்குடைய பேப்பர் பேட்டர்னை இதுக்கு மேலே பிளேஸ் பண்ணி பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ தட் பேப்பர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் டிசைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோனில் வந்து பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண இந்த ஸ்கேலப் டிசைனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்கேலப்புடைய வித் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 inch இருந்தால் போதும், அதாவது 1/2 inch இருந்துச்சுன்னா போதும். ஸோ டேப் வச்சு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ இதை அடியில் கொண்டு போகிறேன். ஸோ எனக்கு பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நான் வந்து பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ பிரைட்னஸ் ஆப்ஷன் கீழேயே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து நெக்குடைய மிட் பாயிண்டில் வந்து நான் ஸ்கேலப் வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போது அடுத்த ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே தான் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்குக்கு மேலே வந்து நம்ம இந்த ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணி. ஸோ நெக்குடைய ஒரு ஹாஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நெக்குடைய இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரைட் சைடு எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் ட்ரா பண்ணி அதே மாதிரி லெஃப்ட் சைடும் வந்து ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு மேலேயும் நம்ம வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேலப் வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூவாக ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்கேலப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்கேலப் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்படியே வந்து ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த கார்னர் வர வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார்னர் வந்தாச்சு. இப்போ வந்து இந்த கார்னரில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்கேலப் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கார்னரில் வந்து நம்ம வந்து ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபிஷ் வயர் அண்ட் மெட்டாலிக் கோல்டு கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பீடாக எடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேலப்பில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப சின்ன ஸ்கேலப் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நெக்கு ஃபுல்லாக வந்து ஸ்கேலப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வச்சு நான் சின்ன லீஃப் மாதிரி நான் போட போகிறேன். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் வந்து ஒரு பீடும் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை க்ராஸாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் லாங் செயின் போட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஒரு பீடு ஒரு சீக்வன்ஸ் எடுத்து இப்போ இதை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது கார்னர்ன்றதுனால நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு 2 லைன்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் லீஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீடில் வந்து ஒரு பீடு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ராஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. அண்ட் அகெயின் இந்த சைடு க்ராஸாக வந்து ஒரு லாங் செயின் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஒரு பீடு ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு குட்டி செயின் போட்டு மேலே ஒரு லாங் செயின் அண்ட் குட்டி செயின் போடுங்க. இப்போ நீடில் வந்து ஒரு பீடு ஒரு சீக்வன்ஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லாக் செயின் வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் லீஃப் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலப்புக்கு ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கு நடுவுலையும் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போட்டு அதே டிசைனை தான் காப்பி பண்ணி கீழேயும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கீழேயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப்புக்கு நடுவில் இந்த மாதிரி சிங்கிள் சீக்வன்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீடில் வந்து சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சீக்வன்ஸ் வந்து இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. அண்ட் அகெயின் ஒரு லாக் செயின் வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸும் வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கு நடுவுலையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நெக்கு ஃபுல்லாகவே வந்து சீக்வன்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் வந்து ரேண்டமாக வந்து நம்ம டாட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். டாட்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்வன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த டாட்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லாக் செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து லாக் ஸ்டிச் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லாக் செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அடியில் இருக்கிற த்ரெட் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போது சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அண்ட் அகெயின் லாக் ஸ்டிச் போடுங்க. ஸோ அடுத்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லாக் செயின் போடுங்க. இப்போது இதில் வந்து சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அண்ட் இப்போது லாக் ஸ்டிச் போடுங்க. ஸோ கீழே வந்து லாஸ்ட்டாக எல்லா த்ரெட்டும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம், அடியில் இருக்கிற த்ரெட் எல்லாம். ஸோ சீக்வன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்குடைய கலர்லேயே வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 2 லைன்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து போட போகிறேன். ஸோ ஃபேப்ரிக்குடைய கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்து 2 லைன்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து போட போகிறேன் நெக்கில். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த டைரக்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்குடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு நம்ம வந்து நெக்கு உடைய டைரக்ஷனில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நெக்கில் வந்து 2 லைன்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி இந்த அவுட்டரில் இருக்கிற லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மேலேயே நம்ம வந்து செயின் ஸ்டிச் 2 லைன்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ அவுட்டர்லேயும் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய ஸ்லீவ் லென்த்தோடைய ரவுண்ட் ஆர்ம் வந்து எடுத்துக்கிறேன். 9 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 3/4 ஸ்லீவ் லென்த் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ரவுண்ட் ஆர்ம் வந்து 9 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போது அந்த 9 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த ரவுண்ட் ஆர்முடைய 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். அண்ட் அகெயின் இப்போது இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அதே ஒர்க் தான் நம்ம கீழேயும் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபோனில் இருந்து டிசைன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அடியில் வந்து நான் ஃபோன் வச்சு தான் நான் வந்து காப்பி பண்ணிகிட்டு இருக்கேன் டிசைனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லைன் ஃபுல்லாக வந்து ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ மேலே இருக்கிற அதே ஒர்க் தான் இதுலேயும் வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து காட்டுறேன் நான் எவ்வளோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கும் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபேப்ரிக் வந்து ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடம் தான் வந்து யோக் ரெடி பண்ண பிளேஸு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி குர்த்தியோடைய லென்த்து 48 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சைட்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு சைடு. இப்போ இந்த ஃபோல்டு சைடு நடுவில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒரு போர்ஷன் மட்டும் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து செல்வேஜ் சைடு தான் வந்து ஒன்றா சேர்த்து ஃபோல்ட் பண்ணணும். அதாவது கரை சைடு தான் வந்து ஒன்றா சேர்த்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ½ ஷோல்டர் -2. ஸோ 5.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ½ ஆர்ம் ஹோல் -2. ஸோ 5.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பாடி லூஸ்க்காக ½ இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் வந்து 12.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய 1/4 ரவுண்ட் வந்து 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக ½ இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் 17.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் 1/4 வேஸ்ட் 8 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக ½ இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் சைடு வந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த கார்னர் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிராஸாக இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்து கீழே இருந்து மேலே 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ஷேப் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு வந்து 0.5 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலும் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் சைட் சீம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட்ல வரும்போது நீங்கள் 1 இன்ச்சாக வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வரைக்கும் நம்ம அதை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் மார்க் பண்ணி கட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் போர்ஷன் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அண்ட் இங்கே அப்புறம் இங்கே நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்காங்க. ஸோ இங்கே கட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைட் சீமில் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இந்த வேஸ்ட் லென்த் கிட்ட கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் சைடு. ஸோ இப்போ வந்து நான் லைட்டாக அயர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ மிடில் வந்து நான் வந்து அயர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிடில் வந்து அந்த க்ரீஸ் லைன் தெரியும். ஸோ நம்ம அந்த அயர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் வந்து தெரியும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே வந்து ஸ்டிச்சிங் அளவு 0.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ இந்த பேப்பர் பேட்டர்ன் எடுத்து அதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் இல்லையா. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ யோக்குடைய லென்த் 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். அதை தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4.5 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன். இந்த 4.5 இன்ச்சஸை 3 டைம்ஸாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா
13.5 inches கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த சைடு வந்து 13.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 13.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே, அதாவது இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, யோக்குடைய லென்த் 14 inches. ஸோ இந்த பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13.5 inches இந்த சைடு மார்க் பண்ணணும். அண்ட் அந்த சைடும் 13.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடும் வந்து நம்ம 13.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 36 செஸ்ட் சைஸ் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் LXL, XXL, XXL அதுக்கு மேலே இருக்கிற பாடி லைன்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 44 வித் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இந்த பேப்பர் வந்து ஃபேப்ரிக்காக எடுத்துக்கலாம். ஸோ இது 2 வந்து பார்த்தீங்கன்னா கரை சைடு, அதாவது செல்விச் சைடு. ஸோ அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 2 செல்விச் சைடு. இப்போது 2 கரை சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ பேப்பரில் வந்து எப்படி நான் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸுக்கான மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸில் இருந்தே நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ 2 ஃபேப்ரிக்கை வந்து ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 inch ப்ளீட் தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ப்ளீட்டும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு பெல் பின் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ நம்ம 13.5 inches மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு ஹாஃபில். ஸோ அது வரைக்குமே ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 inches இருக்கணும் கரெக்டாக. ஏன்னா நம்ம யோக்கில் வந்து அவ்வளோதான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ 4.5 inches வர மாதிரி ப்ளீட்ஸ் வச்சாச்சு. ஸோ இந்த சைடு நம்ம ப்ளீட்ஸ் வைக்கலாம். ஸோ இந்த சைடு வரும்போது நீங்கள் இப்படி வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ ப்ளீட்டோடைய டைரக்ஷன் சேம் தான், ஒரே டைரக்ஷன் தான் இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ராங் சைட் டேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மார்க்கிங் பாயிண்ட் வரைக்கும் ப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் கீழேயே வந்து ப்ளீட்ஸ் வைக்கலாம், இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் ப்ளீட்டு. ஸோ மேலே ப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே ப்ளீட் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lines இல்லைன்னா 3 lines வந்து நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து ப்ளீட் வைப்பேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து டைரெக்டாக கீழே ப்ளீட் வைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே வந்து ஒரு 4 inchesக்கு கீழே ஒரு ப்ளீட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 4 inches கேப் விட்டு நான் ப்ளீட்ஸ் வைப்பேன். அண்ட் அகெயின் 4 inches கேப். ஸோ இந்த மாதிரி 4 inches கேப் விட்டு நான் ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் தான் அந்த 14 inches இருக்கு இல்லையா அதில் வந்து ப்ளீட் வைப்பேன். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து ப்ளீட் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு 4 inches இல்லை 5 inches கேப் விட்டு கீழே வந்து கரெக்டாக வந்து கைட் வந்து வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 1/4 inch ப்ளீட் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மேலே இருக்கு இல்லையா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டாக வந்து புல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ளீட்டோட ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ மேலே வந்து நம்ம புல் பண்ணாலே நம்மளுக்கு அந்த ப்ளீட் ஷேப்பு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீட் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து த்ரெட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ராங் சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து ப்ளீட்ஸ் கண்டினியூஸாக வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்டோடைய ஷேப் வந்து தெரியும். ஸோ நீங்கள் அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து கீழே வரைக்குமே நான் வந்து கேப் விட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அயன் பண்ணியிருக்கேன், நீட்டாக அயன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண யோக்கை வந்து லைனிங் ஃபேப்ரிக்கு மேலே இந்த மாதிரி உல்டாவாக வந்து டர்ன் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸ் ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 3 கார்னர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்காக நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணியாச்சு. டர்ன் பண்ணிவிட்டு நான் பெல் பின்ஸ் வந்து போட்டிருக்கேன். அண்ட் நெக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண யோக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட்டும் இந்த மிட் பாயிண்ட்டும் வந்து ஒன்றா சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க, ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு. இப்போ வந்து 2 மிட் பாயிண்ட்டும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். செட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் செட் பண்ணி பெல் பின் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மிஷின் ஸ்டிச் வந்து ஒன்று போட போகிறோம். ஸோ மிஷின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம ஹெம்மிங் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மிஷின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து மிஷினில் வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ கார்னரில் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஹெம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து ஃப்ளோர்லேயே வச்சு தான் ஹெம்மிங் பண்ணுறேன். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டேபிள் மேலே வச்சு கூட நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நெக்கு ஃபுல்லாக வந்து ஹெம்மிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் பார்க்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ன்றது இந்த ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஃபேப்ரிக்கை தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோக் வந்து தைச்சிருக்கோம். ஸோ அதை கட் பண்ணாமல் இந்த ஜஸ்ட்டு இந்த ப்ளீட்டட் ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணி செப்பரேட் பண்ணணும்.
ஸோ ப்ளீட்டட் ஃபேப்ரிக்கை மட்டும் நடுவில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை ஹாஃபாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நெக்கில் வந்து இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் பெல் பின் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் இல்லையா, ஸோ அதனால் மிட் பாயிண்ட்லேருந்து நான் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் 5.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷோல்டருக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க 0.5 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து ஆர்ம் ஹோல் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 செஸ்ட்டு 9 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பாடி லூஸ்க்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிட் பாயிண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 0.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஷோல்டர் டு அண்டர் த பஸ் லென்த்து 12.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதனுடைய 1/4 ரவுண்ட் வந்து 7.5 இன்ச் அண்ட் பாடி லூஸ்க்காக 1/2 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு வெயிஸ்ட் லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. அதனுடைய 1/4 ரவுண்டு 8 இன்ச்சஸ் அண்ட் 0.5 இன்ச் பாடி லூஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து சைட் சீமுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வரும்போது 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கார்னர் வரைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போது இங்கே வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கணும் அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மிடில் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஸோ லைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எப்படி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணமோ அதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே அண்ட் இங்கே வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த லைனிங் ஃபேப்ரிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கு தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்கில் இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நெக்கில் வந்து சின்ன சின்னதாக நாட்சஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு வந்து டர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நாட்ச் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ சைடு வரும்போது இது வரைக்கும் டாப் ஸ்டிச் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் லைனிங் எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஷோல்டருக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் சைடு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் லைன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் சைடு 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நெக் லென்த் நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 9 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக கூட எடுத்துக்கலாம். 7 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் அது கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் அப்படியே பாக்ஸ் அந்த ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதே ஒரு நெக் லைனாக எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 0.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா இந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் எடுத்து இதுக்கு மேலே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து நெக்கில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் 0.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸில். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இருக்கிற இந்த ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் கட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்கை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு டர்ன் பண்ணதுக்கப்புறம் நெக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கார்னர்ஸ்லேயும் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சைடில் வரும்போது இது வரைக்கும் டாப் ஸ்டிச் போடணும். ஸோ பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேக் டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பேக் டாட்ஸ் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 இன்ச் கேப்பில் அந்த ஃபேப்ரிக்கை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லைன் 12.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து மேலே 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்டில் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட்டுடைய ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ட்ரா பண்ண ஷேப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பேக் டாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் பேக் டாட்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து ஓவர்லாக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். ஸோ ஃபேப்ரிக் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து 1/2 இன்ச் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹாஃப் ஆர்ம் ஹோல் வந்து 7.5 இன்ச்சஸ் இல்லையா. ஸோ 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுடைய லென்த்து 15.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு நான் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் இருக்குது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டேப் இந்த மாதிரி டயக்னலாக வச்சு நம்மளுடைய ஹாஃப் ஆர்ம் ஹோல் 7.5 இன்ச்சஸ் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆர்ம் வந்து 9 இன்ச்சஸ் இல்லையா. ஸோ அதனுடைய ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சைட் சீம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். மிடில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.5 இன்ச் கீழே மார்க் பண்ணுங்கள். அண்ட் இப்போது இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 0.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்டர் வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்லீவுடைய மிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்ச் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பார்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பெல் பின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம இது வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த பார்டரை இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க.
இப்போ ரைட் சைடு ஆஃப் த ஸ்லீவ் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் பார்டரை இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு பார்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் போட்டு நம்ம மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து மிஷின் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ நான் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குர்த்தியில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீம் போட போகிறோம். ஸோ சைட் சீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்லீவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும், அதாவது அந்த நாட்ச் பாயிண்ட் இருக்கும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் சைட் சீமில். ஸோ 2 தையல் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் செப்பரேட்டாக எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 மெயின் ஃபேப்ரிக் மட்டும் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே இந்த மாதிரி தள்ளிடுங்க. அதுக்கப்புறமா இந்த 2 லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒன்றா பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக் உள்ளே தள்ளியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த 2 லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 inch கீழே இருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ 1/2 inchக்கு கீழே இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ சைட் சீமுடைய அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch தான். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீக்கோ வந்து பண்ணிவிட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ரா எட்ஜஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஹைப் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ப்ளீஸ் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.